நாமினேஷனை பற்றி திவாகர் சொன்ன விஷயம் 100% உண்மை. எத்தனை பேர் வந்து அப்படின்னு நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதி போன வாட்டியே வந்து சொல்லியிருக்காங்க, கமருதீனை வந்து 10 ஓட்டு பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ ஒருத்தனை போயிட்டு 10 ஓட்டு பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது உங்களுக்கு வந்து யோசிச்சு முடிவெடுக்க தெரியலையா? எதுக்கு இத்தனை ஓட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் கேட்டிருப்பாங்க. அது கேட்டும் கூட நம்ம கண்டஸ்டன்ஸ் வந்து திருந்தலை. இத்தனைக்கு ஓப்பன் நாமினேஷன் வச்சுருக்காங்க. இந்த நாமினேஷன் முடிஞ்ச உடனே பாரு இந்த நாமினேஷன் மட்டும் க்ளோஸ் நாமினேஷனாக வச்சுருந்தா இப்போ நிறைய பேர் வந்து நாமினேட் ஆயிருப்பாங்க. யாருக்குமே வந்து தைரியமே இல்லை. இந்த வார நாமினேஷன்ல பாருக்கு வந்து 11 ஓட்டும் திவாகருக்கு வந்து 13 ஓட்டும் கிடைச்சிருக்கு. ரீசன் என்னன்னா, பாருவால் இந்த ஷோவோட பேர் கெட்டு போயிடுச்சு. சரி, பாரு மட்டும்தான் வந்து தனியாக உட்காந்து பேசி இந்த ஷோவோட பேர் கெட்டுடுச்சா, இல்லை பாரு கமருதீன் சேர்ந்து பேசி ஷோவோட பேர் கெட்டுடுச்சா? அப்போ ஏன் கமருதீனோட பேர் வந்து நிறைய பேர் சொல்லலை? கமருக்கு 1 ஓட்டோ 2 ஓட்டோ மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்த பிக் பாஸ் என்ன பண்ணார் தெரியுமா? 1 ஓட்டு வந்தவங்களை கூட விட்டு வைக்கல. எஃப்ஜேக்கெல்லாம் வந்து 1 ஓட்டு தான் வந்திருக்கு, வினோதுக்கும் 1 ஓட்டு தான் நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் நாமினேஷனில் இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் பிக் பாஸ் ரிசல்ட் சொன்னப்போ கூட இவங்களுக்கு வந்து விளங்கலை. இவங்க வந்து யோசிச்சுன்னு இருக்காங்க நம்ம பண்ணது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஷோவோட பேர் கெட்டு போகணுன்னா 2 பேர் தானே ரெஸ்பான்சிபிள். அவங்க நினைக்கிறதா இருந்தா, நான் நினைக்கிறது சொல்ல மக்களே. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், கமருதீனையும் வந்து போட்டிருக்கணும் இல்லையா? இவங்களுக்கு பிரச்சனை பண்றாங்கன்னு பார்த்தா பாரு திவாகர் மட்டும்தான் இருக்காங்க. அங்க அரோரா என்ன பண்றாங்க? இன்ஆக்டிவான பீப்புள் வேற யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு திவாகர் கேட்டாங்க பாருங்க ஒரு கேள்வி. போன வாரமே வந்து விஜய் சேதுபதி அதுதானே சொன்னாங்க. அது கேட்டு கூட வந்து நீங்கள் வந்து திருந்தவே இல்லையான்னு சொல்லிட்டு திவாகர் வந்து ஓப்பனாக கேட்குறாங்க. ஒருத்தர் கூட அங்கே ரிப்ளை இல்லை. போன வாரம் ஃபுல்லாகவே சுபிக்ஷாவை தெரியல, ஏன் சுபிக்ஷாவை சொல்லலை? ஸோ இந்த மாதிரி மற்றவங்கள சொல்கிறதுக்கு பயம். நேற்று லைவ்லையும் சரி எபிசோட்லேயும் சரி திவாகர் சொன்னது எல்லாமே வந்து போட்டு காமிச்சிருந்தாங்க. எல்லாமே வந்து 100% உண்மை.